ஹலோ. ஜெபம் செய்து நாம் கூட்டுதாருங்க. அன்பின் பரலோக பிதாவே, இம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் பிதாவே. நீங்கள் ஏற்படுத்தினதான இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் ஒரே இருதயமுடையவர்களாய் ஒரே சரீரமாக எங்களை கூட்டி சேர்த்திருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. இந்த மகிமையான நாளிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிற என்பதை இன்னும் நாங்கள் அறிந்து இன்னும் நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் ஓடுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பாரத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க அப்பா. நாங்கள் உம்முடைய வல்லமைக்காகவும் உடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் என்ன பேச வேண்டும் என்று நினைக்கிறோ உடைய தாசர் மூலமாக பேசி இடைபடுங்க ஆண்டவரே. இதன் மூலமாக இன்னும் சரீரமான சபை கட்டப்படட்டும், எங்கள் குடும்பங்கள் இன்னும் கட்டப்படட்டும் அப்பா. எங்கள் பிள்ளைகள் எழும்பட்டும். உடைய சபையானது இன்னும் தூய மனவாட்டியாய் முகந்த மனவாட்டியாய் மாறுவதற்கு எங்கள் கிருபை தாங்கப்பா. உடைய கருத்தில் எங்கள் ஒப்புவிக்கிறோம். நீங்களே சபையில் மையப்படுங்க பிதா. இங்கே எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நிறுத்தி அமைத்து தாங்க. எந்த ஒரு மின்சார தடைகளோ எந்த ஒரு தடைகளும் வராதபடி நீர் ஆவியானவரை கூட இருந்து எங்களை நடத்துங்கப்பா. உடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதித்தாங்க. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் ஒரு சில பாடல்கள் நாம் படிப்போம். பாடல் புஸ்தகத்திலே 10வது பாடல். சோஸ்திரம் சோஸ்திரம் இயேசுக்கே துதி, சாட்சியிடுவோம் என்றுமே. சோஸ்திரம் இயேசுக்கே துதி, சாட்சியிடுவோம் என்றுமே. சோஸ்திரம் சோஸ்திரம் இயேசுக்கே துதி, சாட்சியிடுவோம் என்றுமே. செச்சிலிருந்தமை மீட்டெடுத்தென்றும் ஆட்சியில் தேற்றுவதா. செச்சிலிருந்தமை மீட்டெடுத்தென்றும் ஆட்சியில் தேற்றுவதா.
நம் கண்களை மூடி நாம் தேவனுடைய வார்த்தைக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். தேவன் அவருடைய இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் அவருடைய வீட்டில் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். இப்பேற்பட்டதான மகா நல்ல சிலாக்கியத்துக்காக நாம் முழு இருதயத்தோடு நாம் தேவனை துதிப்போம். அவரை துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் எல்லா துதிக்கும் அவர் பாத்திரராக இருக்கிறார். சபையிலே புகழப்படத்தக்கவரும் உயர்த்தப்படத்தக்கவரும் மகிமைக்கும் ஆனவர் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் எல்லாரும் முழு இருதயத்தோடு நாம் தேவனை நாம் சோஸ்தரிப்போம். அவர் நன்றி செலுத்துவோம். நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் பிதாவே, உம்மை சோஸ்தரிக்கிறோம்ப்பா. எங்களோடு கூட இருக்கின்ற நல்ல பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை மீட்டெடுத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்றவரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே எங்களை உருவாக்கினீர், நீரே எங்களை தேடி வந்தீர் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை எல்லாவற்றும் மன்னித்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அக்கிரமங்களை எங்களை மீட்டெடுத்தவரே உமக்கு நன்றி பிதாவே. அப்பா, சிலுவையில் எங்களை ஒப்புரவாக்கினவரே, பிதாவுக்கு முன்பாக எங்களை கொண்டு சேர்த்தவரே உமக்கு நன்றி பிதாவே. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம்ப்பா. இப்பேற்பட்டதான நல்ல சிலாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நீர் சம்பாதித்ததான சபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கடைசி நாளிலே நாங்கள் காக்கப்படுவதற்காக உம்முடைய பேழைகள் வைத்து எங்களை புத்தி சொல்லி கொண்டு எங்களை வருகின்றவரே உம்மை துதிக்கிறோம், நன்றி ஆண்டவரே. இந்த விசேஷத்தை நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்கள் மறுபடியுமாய் ஒன்று சேர்த்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். நன்றி பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த நாளிலும் எங்கள் இருதயத்துக்கும் எங்கள் ஆத்துமாக்கும் தேவையான வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்துங்க பிதாவே. இன்னும் நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் ஓடட்டும், விசுவாசத்தில் இன்னும் நாங்கள் வளரட்டும் பிதாவே. எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய தாசரை கொண்டு நீர் பேசுங்க பிதாவே. நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய சத்தத்தை, உம்முடைய அசைவாடுதலையும், உம்முடைய தீர்க்கதரிசனை நாங்கள் சபையிலே காணட்டும் பிதாவே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் சபையிலே மையப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட நாம் இடைபட முடியாது ஒரே ஆவியோடும் விசுவாசோடும் நாம் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கவனித்திருப்போம். நாம் சகோதரர் நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. நம்ம கூட்டம் முடிந்த பின்பு அநேக சந்தேகங்கள் கேள்விகள் எது இருந்தாலும் நாம் கேட்டு நாம் செய்யலாம். இன்னும் நாம் தேவையான காரியங்களை நாம் கேட்டு நாம் பயன்பெறலாம். இப்போது நான் அவரை நாம் சபையாக இணைந்து அவரை நாம் வரவேற்று நாம் வெல்கம் பண்ணுவோம். வெல்கம் பிரதர். இப்போது தேவனுடைய வார்த்தை நம்ம திருத்தரும். ஒரே இடத்துல பிகேபுரம், தென்காசி, ஆலங்குளம் எல்லாரையும் பார்க்கறதுக்கு சந்தோஷம். ஓகே, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு பயம் இருந்தது. 27வது வசனத்தில், 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் அந்த பயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். என்னென்னா, மற்றவர்களுக்கு பிரசங்கம் என்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படிங்கிறார். அதுக்கு முன்னால 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். ஒரு நிச்சயத்தோடு நான் ஓடுறேன் அப்படிங்கிறார். ஒரு நம்பிக்கையுடன் நான் ஓடுறேன். ஒரு நிச்சயத்தோடும் ஒரு நம்பிக்கையோடும் நான் ஓடுகிறேன். எதை நோக்கி ஓடுகிறேன் அப்படின்னா, அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு, நித்திய ஜீவனை பெறும்படிக்கு.
அப்படி சொல்லிட்டு தன்னை அவர் ஒப்பிட்டு பார்க்கிறார். பொதுவாக ஒரு பந்தயத்தில் ஓடுகிறவர்கள், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள், பிடி உஷாவை குறித்து, கேரளாவில் உள்ள பிடி உஷாவை குறித்து அந்த நாட்களில் கேள்விப்பட்டிருக்கேன். ஒலிம்பிக் பந்தயத்தில் ஓடுறதுக்கு முன்னதாக அவங்களுடைய ஊரில் ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்தில் ஒரு ரோடு, ட்ரெயின் போகிற அந்த வேகத்துக்கு அந்த என்ன ஸ்பீடில் அந்த வண்டி போகுதோ அந்த ஓட்டத்துக்கு ஓடி தன்னை ட்ரைனிங் எடுக்கணுங்கிறதுக்காக அந்த ரயில்வே ட்ராக்கு பக்கத்துலேயே ஒரு ரோடு. அது கவர்மெண்ட்டே இவங்களுக்காக செட் பண்ணி கொடுத்தாங்களா இல்லை இவங்க பண்ணிக்கிட்டாங்களா என்னன்னு தெரில. அந்த ட்ரெயின் இந்த இடத்துல கிடக்குதுன்னா இவங்களும் என்ன செய்வாங்க, அந்த ஓட்டத்துக்கு ஓடுவாங்க. பாருங்க, இல்லை பந்தய சாலையில் ஓடணும், ஒலிம்பிக் பந்தயத்தில் ஓடணும், ஒரு கிரீடத்தை நான் பெறணும், அந்த ஒலிம்பிக் பந்தயத்தில் ஒரு கிரீடத்தை, ஒரு மெடலை நான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ இச்சை அடக்கம் இருக்கணும், எவ்வளோ காலையில் எழுந்திருக்க வேண்டியதாக இருக்கும், எவ்வளோ காரியங்களை சாப்பிடாமல் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்படின்னா பந்தயத்து அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்கிறதெல்லாம் அந்த கிரீடம், அந்த மெடல். அதற்காக வேதம் சொல்லுதல 25ஆம் வசனம், எல்லாவற்றிலையும் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும், அந்த கிரீடத்துக்கு போராடுகிற யாவரும், அந்த மெடலுக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம். சாப்பிட்றதுல இச்சை அடக்கம், தூக்கத்துல இச்சை அடக்கம். அவர்கள் இந்த அழிவுள்ள கிரீடத்தை பெறறதுக்கு இப்படி செய்யறாங்கன்னா அவர் எதை கம்பேர் பண்றாரு? நாமும் எப்படிப்பட்ட கிரீடம்? அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறவே நாம் எவ்வளவு என்னவா இருக்கணும்? இச்சையடக்கம் உடையவர்களாய் நாம் இருக்கணும். அப்படி இச்சையடக்கமா இருக்க தவறிட்டோம் அப்படின்னா நாம் என்னவா போயிடுவோம் அப்படின்னா ஆகாதவர்களாய் போயிடுவோம். நான் அப்படி ஆகாதவனாய் பவுல் பயம் பாருங்க. எந்த பாஸ்டராவது இது மாதிரி சொல்லுவாங்களா? ஏதாவது ஊழியக்காரங்க வெளியில் இன்னைக்கு தான் இருக்கக்கூடியதானே, ஏதாவது வெளியில் இருக்கிறதான ஊழியர் நான் ஆகாதவனாய் போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு தெய்வ பயம் யாருக்காவது இருக்குமான்னு கேட்டேன். அப்புறம் என்ன விட்டா பரலோகத்துக்கு போகிறது வேற ஆள் தெரியுமா, நான் தான் அப்படிம்பாங்க. எல்லாம் திமிரு தண்டமான பேச்செல்லாம். நான் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுருக்கேன், அங்கே செஞ்சுருக்கேன், அங்கே செஞ்சுருக்கேன், அப்புறம் நான் போகாமல் பரலோகத்துக்கு யார் தான் போவேன்? நான் தான் போவேன். பவுல் அப்போஸ்தலனுடைய தாழ்மை, நான் ஆகாதவனாய் என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஆகாதவனாய் நான் போகாதபடிக்கு, அன்வர்த்தி ஆயிடாதபடிக்கு, தகுதி இழந்துடாதபடிக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருக்கிறேன், என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அது ஒரு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லுதுன்னா, அது என்னென்னலாம் செய்யணும்னு விரும்புதோ அதெல்லாம் செய்ய நான் விட மாட்டேன். என் கண்ணு சொல்லும் 1008 பார்க்கணும் அப்படின்னு அது விரும்பும். இங்கே லிவிங் பைபிள் இருக்கா யார்ட்டையாவது? படிங்க பார்ப்போம். இங்கே யாரோ வச்சுருப்பாங்களே. you read. 1 Corinthians chapter 9 verse 27 from Living Bible. நல்ல வேர்ஸ் அது. மைக்லேயே அந்த வாசிக்க கேட்போம், மொழிபெயர்க்கிறேன். Like an athlete, I punish my body. பாருங்களேன், நல்ல வார்த்தை. கீழ்ப்படுத்துறேங்கிறதுக்கு அது ஐ பனிஷ் மை பாடினா, என் பாடி, என்னுடைய சரீரத்தை என்ன செய்றேன்? தண்டிக்கிறேன். நல்லா சொல்றாரு பாரு. என்னுடைய சரீரத்தை நான் என்ன செய்கிறேன்? தண்டிக்கிறேன். தண்டிக்கிறேன்னா என்ன அர்த்தம்ல? சில பேர்லாம் இருப்பாங்களா, சூடு போட்டுவாங்கல்ல, அப்படி தண்டிக்கிறதெல்லாம் கூடாது, அதெல்லாம் தப்பு. தண்டிக்கிறேன். எப்படி? Treating it roughly. ட்ரீட்டிங் இட் ரஃப்லி. அப்பா, இந்த சரீரத்தை நான் எப்படி ட்ரீட் பண்றேன் அப்படின்னா, ரஃப்பா, கடினமா நான் என்ன செய்யறேன் நான்? சிலர்லாம் அப்படியே இந்த சரீரம் நோகாம, என்னது, நோகாம பார்த்துக்கணும் இந்த சரீரத்தை. இன்னைக்கு அநேக சகோதரிகளுடைய கைகள்லாம் நோகாம போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அது அந்த காலத்துல எல்லாம் இப்படி இல்லை.
இந்த இப்படி ட்ரீட்டிங் இட் ரஃப்லி இப்படி, அப்புறம் என்னது இப்படி தானே, அதெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் இந்த ஜென்ரேஷனுக்குலாம் தெரியுமா? தெரியாது. ட்ரீட்டிங் இட் ரஃப்லி இல்ல, இது என்னன்னு தெரியலையா? இப்படி இப்படிதான், இது இப்படி இப்படி. இப்ப எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் வந்து அந்த தொடப்பம் இருக்குல்ல, கூட்டுறது, விளக்கமாறு அப்படின்னு சொல்லுமே, அது எப்படி இருக்கும் அப்படின்னா இவ்வளவு சைஸுக்கு வந்துருச்சுங்க. அப்ப என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க அப்போ? தம்பி சிரிக்கிறான். அப்படி ஆயிடுச்சு பொழப்பு, என்ன பண்ற? இவ்வளவுதான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். அப்படி குனிஞ்சு வேலை செய்யறதெல்லாம் போய் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாம் என்னது, எல்லாம் ஷாப்பிங் மால் எல்லாம் போனா எல்லாம் ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கு. அப்படியே என்ன செஞ்சுட்டே போக வேண்டியதான். அப்படியே ஏசி தான் வேணும், பெட்டு தான் வேணும், தரையில படுக்க முடியாது, பாய் போட்டெல்லாம் படுக்க முடியாது. இப்ப அடுத்த ஜென்ரேஷன் கார்ல தான் போகணும். எதுல போகணும்? கார். பஸ் எல்லாம் கிடையாதுங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா வாட் இஸ் பஸ் அப்படிம்பாங்க. வாட் இஸ் பஸ்? கார். ஓசியில வாங்கியாவது என்ன செய்யணும்? காசுல கார்ல போகணும். ட்ரெயின்ல போறது கிடையாது, பஸ்ல கிடையாது, ஒரு கியூல நிக்கிறது கிடையாது. எல்லாம் இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை எவ்வளவு எடுக்கலாம் பாருங்க. ட்ரீட்டிங் இட் ரஃப்லி. I buffet my body, I punish my body, treating it roughly. Next. Training it to do what it should and not what it wants to. அப்பா, அது என்ன விரும்புதுங்கிறதெல்லாம் கிடையாது. அது என்ன அது விரும்பும், 1008 விரும்பும். அது சொகுச விரும்பும், நல்ல கண்களால இச்சிக்கும், நினைச்சதெல்லாம் வாயில வந்ததெல்லாம் பேசணும்னு நினைக்கும். கோபத்தோட பேசணும், பதில் கொடு, மரியாதை கட்டத்தனமா பேசு, பதிலுக்கு பதில் பேசு அப்படின்னு அது விரும்பும், சரீரம் விரும்பும். அது என்ன விரும்புதுங்கிறதெல்லாம் கிடையாது. கீழ்ப்படுத்தி இதைதான் செய்யணும், ஆவியானவர் கொண்டு இதுதான் செய்யணும்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன், நான் கீழ்ப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லிட்டு பந்தய பொருளை இழந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை காண்பிக்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். இது ஆக்சுவலா 9, 10 நாம தான் பிரிச்சு வச்சுக்கிட்டோம். 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் அப்படின்னு. 9ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, பந்தய சாலைக்கு பந்தய சாலையில ஓடினவங்க, பந்தய பொருளை இழந்தவர்கள். பந்தய பொருளை இழந்தது யாரு? கிரீடத்தை இழந்தது யாரு? தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி இச்சையடக்கமா இல்லாதபடிக்கு ஆகாதவர்களாய் போனது யார் அப்படிங்கிறத அடுத்த அதிகாரத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். பைபிள் எப்படி கோர்த்து போது பாருங்க. இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை காமிக்கிறார் அப்படின்னா, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் இருக்கிறேன் என்றால் நம்முடைய பிதாக்கள் இஸ்ரவேலர்கள். யாரை காண்பிக்கிறார் சொல்லுங்க? இஸ்ரவேலர்கள். அவர்களுக்கு ஒரு பந்தய சாலை இருந்ததா அப்படின்னா, எஸ், பந்தய சாலை. எங்கிருந்து அவருடைய பந்தய சாலை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு? இஸ்ரவேலர்களுக்கு பந்தய சாலை எங்கேருந்து ஆரம்பிச்சது நீங்க சொல்லுங்க அப்போ? எகிப்துல இருந்து. எப்ப? அந்த ராத்திரி ஆண்டவர் கட்டிக்க சொன்னாரா? உன் இடையில என்ன செஞ்சுக்க? உன்னுடைய இடையை கட்டிக்கொள். காலில் எது போட்டுக்க? ஷூ எல்லாம் போட்டுக்க. அப்படியே நின்றுக்கிட்டே எதை சாப்பிடு, அந்த பஸ்கா சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுக்க. ராத்திரியோட நீ என்ன செய்யணும் சொல்லுங்க அப்போ? பந்தயத்துக்கு ஓடணும். லெக்கு என்ன அப்படின்னா கானான். எகிப்திலிருந்து அந்த பஸ்காவை அனுசரித்து சாப்பிட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட அந்த ராத்திரியில அந்த ஜனங்கள் அங்கிருந்து கிளம்பி அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான எல்லை எதை போய் அந்த கிரீடத்தை அடையணும்? கானான். சரி, அந்த பந்தய
சாலையில் ஓடினாங்களா, ஓடி முடிச்சாங்களா, பந்தய பொருளை வாங்கினாங்களா, கிரீடத்தை வாங்கினாங்களான்னு கேட்டா என்னது? இல்லை. ஆகாதவர்களாய் போனாங்க, வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள், அவர்கள் இச்சையடக்கமாக இல்லை. அப்போ 9ஆம் அதிகாரத்துல பால் ஒரு காரியத்தை சொல்லி அது திருஷ்டாந்தமா யாரை காண்பிக்கிறார் அப்படின்னா இஸ்ரவேலர்களை காண்பிக்கிறார். பாருங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல அவர்கள் ஆகாதவர்களாய் போனார்கள். அவர்கள் எல்லாரும் எங்க? எகிப்திலிருந்து வெளியில வந்தாங்க, சமுத்திரத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு ஞானஸ்நானம் நடந்துச்சா அப்படின்னா எஸ். சமுத்திரத்துக்கு கீழே செங்கடல்ல அவர்களுக்கு ஒரு ஞானஸ்தானம் கிடைச்சது. அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் கீழே வந்தாங்களா? எஸ். மேகஸ்தம்பத்துக்கு கீழாக இருந்தார்கள். அடுத்தது அவர்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். புசித்தார்களா? எஸ். அப்பத்தை, ஞான போஜனத்தை, அப்பத்தை அவர்கள் புசித்தார்கள். அடுத்தது ஞான பானத்தை என்ன செய்தார்கள்? குடித்தார்களா? குடித்தார்கள். எல்லாம் கரெக்ட். பந்தய சாலையில இங்கிருந்து அங்க கிளம்புறதுக்கு அடைய வேண்டியது என்னது? கானான். அதான் அவருடைய அழிவில்லாத கிரீடம். அந்த கிரீடம் அதான் அந்த இடத்துக்கு வரணும். ஆனால் அவர்கள் இச்சையடக்கமாக இல்லை, ஆகாதவர்களாய் போனார்கள். இது நமக்கு என்னது? திருஷ்டாந்தம் அப்படிங்கிற சொல்றார். அப்படி இருந்தும் 5ஆம் வசனம், அதிகமான பேர்களிடத்தில் தேவன் நினைவாயிருந்ததில்லை, பிரியமாய் இருந்ததில்லை. அவர்கள் வனாந்திரத்திலேயே என்ன செய்தார்கள்? அழிக்கப்பட்டார்கள் அல்லது ஆகாதவர்களாய் போனார்கள். இப்ப அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு என்னவா இருக்கிறது? திருஷ்டாந்தமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 4 பாவங்களை சொல்றார். இந்த மாலையில அந்த 4 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதெல்லாமே சும்மா எப்படி பால் கொண்டு போறாருங்கிறதான இந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் இச்சித்தது போல நாமும் இச்சியாதபடிக்கு, வழியிலே அழிக்கப்பட்டு விடாதபடிக்கு, ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு, பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார் அப்படின்னா 7ஆம் வசனத்துல, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்கள் ஆகாதவர்களாய் போனதுக்கு உண்டான காரியங்களை ஒரு 4 விஷயத்தை சொல்றார், 4 பாவங்களை சொல்றார், 4 பொல்லாங்கான காரியங்களை சொல்றார். அதுல ஒண்ணு என்னவா? விக்கிரக ஆராதனை சொல்றார். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனது போல நீங்களும் என்ன செய்யாதிருங்கள்? ஆகாதிருங்கள். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆகாதிருங்கள். 2, அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல பவுல் யாரு சேர்த்து சொல்றார்? நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. நம்பர் 2, ஃபார்னிகேஷன், ஐடாலட்ரி, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. நம்பர் 3வது காரியம், அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை என்ன செய்யாதிருப்போமாக? பரீட்சை பாராதிருப்போமாக. கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிறது, அது என்ன? தேவனை பரீட்சை பார்க்கிறதுன்னு என்னன்னு சொல்றேன். அடுத்து 4வது காரியம், அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் என்ன செய்யாதிருங்கள்? முறுமுறுக்காதிருங்கள். ரைட். 11ஆம் வசனத்துல இப்ப முடிக்கிறார். இவைகளை எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு, யாருக்கு? ஆலங்குளம் திருச்சபையாருக்கு, தென்காசி திருச்சபையாருக்கு, விகேபுரம் திருச்சபையாருக்கு, எனக்கு, உங்களுக்கு, நமக்கு, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல எச்சரிப்பு இருக்குதுல்ல, இதை நாம் கவனிக்க விட்டுட்டோம் அப்படின்னா ரைட், அவ்வளவுதான். 12ஆம் வசனம், இப்படி இருக்க பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு என்னவா இருக்க கடவன்? சரி,
இவ்வளத்தையும் படிச்சு பார்த்துட்டு அவ இஸ்ரவேலனுடைய காரியம் அதெல்லாம் நான்லாம் நின்றுவேன், அதெல்லாம் நான் போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிறதான ஒரு விதமான ஒரு ஆணவம். நான்லாம் என்ன செய்ய மாட்டேன், விழமாட்டேன், நான் விழுந்து போக மாட்டேன், நான் நிற்பேன், நான் நிற்கிறேன், நான் நின்றுக்கிட்டு தான் இருக்கேன், இன்னமும் நிற்பேன் என்று எண்ணுகிறவன் என்னவா இருக்காதபடிக்கு, விழாதபடிக்கு இருக்க எச்சரிக்கையா இருக்க கடவன். அருமையானவர்களே, அதனால இன்னைக்கு இல்லைனாலும் சரி, இந்த வார்த்தைகள் எல்லாம் நவ் அண்ட் தென், இப்பயும் அப்பயுமா என்ன செய்யுங்க அப்படின்னா தியானிங்க, அசை போடுங்க. ஆண்டவரே நான் நிற்கிறேன் அப்படின்னு நினைச்சு நான் என்ன செஞ்சிட வேண்டாம், நான் விழுந்து போகாதபடிக்கு என்னை எச்சரிக்கையா இருக்கட்டும், நான் எப்பொழுதுமே பயந்து இருக்கட்டும். பவுல் பயப்படுறாருன்னா, நாகாதவனாய் போக முடியும் அப்படிங்கிற பயம் அவருக்கு இருந்துச்சு. நான் விழுந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்து தன்னை என்ன சொல்றாரு, ஆண்டவரே நான் நிக்கிறேன்னு எண்ணல, நான் விழுந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருந்துச்சு. அது ஆரோக்கியமான பயம். ஓகே பிரியமானவர்களே, இந்த 4 காரியங்களே என்னென்னலாம் அப்படின்னா, ஒன்று விக்கிரக ஆராதனை, இன்னொன்று என்னது அப்படின்னா வேசித்தனம், இன்னொன்று என்னது தேவனை பரீட்சை பார்க்கறது, அடுத்தது என்ன செய்யறது முறுமுறுப்பு. விரிவாய் சொல்ல முடியாது, 4 விஷயங்களையும் நாம் சுருக்கமாய் உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன். விக்கிரகம், விக்கிரக ஆராதனை கீழே 14ஆம் வசனத்துல மறுபடியும் பவுல் சொல்றார், எனக்கு பிரியமானவர்களே எதுக்கு விலகி ஓடுங்கள், விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்யுங்கள், விலகி ஓடுங்கள். அது என்ன விக்கிரகம்? இந்த புதிய உடன்படிக்கையினுடைய தேவனுடைய பார்வையில் உள்ள வேத வெளிச்சத்தின்படி எது விக்கிரகம் அப்படின்னா, இந்த வார்த்தையை பார்ப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி இருக்கு பாரு. அது என்ன கான்டெக்ஸ்ட்ல இருக்குங்கிறத அப்புறம் பேசிக்கும், அந்த வார்த்தையை மட்டும் எடுப்போமே. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தினுடைய பிற்பகுதி. ஏலியினிடத்தில் கர்த்தர் கேட்கிறார், தேவன் கேட்கிற கேள்வி, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை என்ன செய்வானேன், மதிப்பானேன். எப்படிங்க? யாரை பார்க்கிலும், அதாவது எதெல்லாம் எது விக்கிரகம் ஆயிடும் அப்படின்னா, தேவனுக்கு மேலாக, தேவனை காட்டிலும் நாம் எதற்கெல்லாம் முக்கியத்துவமும் முதன்மையும் கனமும் மதிப்பும் தேவனுக்கு மேல கொடுக்கிறோமோ அது எல்லாம் என்ன சொல்லுங்க, சவுண்டா, விக்கிரகம். எதை பார்க்கிலும், தேவனே சொன்னார், என்னை பார்க்கிலும் உன் குமாரன் உனக்கு பெருசா? ஏமேன். என்னை பார்க்கிலும் உன் மனைவி உனக்கு பெருசா? என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைங்க பெருசா? என்னை பார்க்கிலும் வேலை பெருசா? என்ன காட்டிலும் உன்னுடைய ஜாதி ஜனம் உனக்கு முக்கியம்? அப்பன்னா அப்படின்னா அது நீங்க தான். ஆனாலும் நான் யாருக்கு நான் கனம் கொடுப்பேன் அப்படின்னா, என் ஜாதி ஜனத்தை கொடுப்பேன் அப்படின்னா, அப்ப அது எல்லாமே என்னதான், ஐடல், விக்கிரகம். சிலருக்கு வேலை, என்னை பார்க்கிலும் உன் வேலைக்கு என்ன செய்யற, நீ முக்கியத்துவம் கொடுக்குற. ஒருவருக்கு விக்கிரகம் என்னவா இருக்கு அப்படின்னா, மனுஷனா இருக்கான். இந்த இடத்துக்கு நான் வருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 1:25, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். எப்படிங்க? சிருஷ்டிகரா, உருவாக்கினவரா, படைத்தவரா, சிருஷ்டியா
சிருஷ்டிகர்த்தரா அல்லது சிருஷ்டியா அப்படின்னா எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள பூமியில் உள்ளது எல்லாமே என்னதான், எல்லாம் சிருஷ்டி தான். அருமையானவர்களே, ஒரு காலம் எதை தொழுது கொள்ள வேண்டாம்? எதை? சிருஷ்டியை தொழுது கொள்ள வேண்டாம். தேவன் படைத்தவைகளை என்ன செய்ய வேண்டாம். இன்னைக்கு வெளியில் உள்ளவர்கள்லாம் நான்லாம் இதுலேருந்து வந்துட்டேங்க, நான் இந்து மார்க்கத்திலேருந்து நான் வந்துட்டேன், நான் விக்கிரக ஆராதனையிலேருந்துலாம் வந்துட்டேன், சிலர் ரோமன் கேத்தலிக்லேருந்துலாம் நான் வந்துட்டேன், அதுலேருந்து வந்துட்டேன், இதுலேருந்து வந்துட்டேன், விக்கிரக ஆராதனைலாம் நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க, விக்கிரகத்தை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு சகோதரனை அறிவேன், நம்ம திருச்சபையில் ஒரு வாலிபனாக இருந்து ரொம்ப அருமையான ஒரு வாலிபனாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்ல மகிமையாக ஒரு வருவார் அப்படின்னு. ஒரு வாலிபன் ஒரு வாலிப பொண்ணுக்கு டெஸ்ட்டே மேரேஜ் தான். அந்த இடத்துல அவங்க கோளாறு பண்ணாமல் நின்றணும். அதில் அந்த டெஸ்ட்டில் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அவங்க பாட்டு கட கட கடன்னு போயிட்டே இருப்பாங்க. அது பெரிய டெஸ்ட். அது நல்லா ஓஹோன்னு வந்துட்டு இருந்தார். நல்லா என்னோட நிறைய மினிஸ்ட்ரிக்கெலாம் வருவார். அவர் டீச்சராக இருந்தார். ஒரு யங் மேன், மேரேஜுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவரும் கூட. ரோமன் கேத்தலிக்கை விட்டு நீ வெளியில் போய் நீ மேரேஜ் பண்ணினா உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்ட்டார். வெளியில் போயிட வேண்டியதான்ட்டார். ரோமன் கேத்தலிக் பொண்ணை கல்யாணம் பண்ணாப்புல அப்படின்னா நீ வெளியில் போயிடணும் அப்படின்ட்டு. சொத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் நீ வெளியில் போயிடணும் அப்படி. இப்போ என்ன சொல்லுவோம், இந்த வார்த்தை எப்படி எடுப்பது? நீ என்னை பார்க்கிலும், அந்த வசனத்தை அப்படி எப்படி அவருக்கு சொல்லணும்னு சொல்லுவோம். அப்போ நீ என்னை பார்க்கில் உன் தகப்பனை என்ன செய்வானேன், மதிப்பானேன், என்னை காட்டிலும். அப்ப ஏன் பிரதர் அப்பாவை மீறி செய்ய சொல்றீங்களா? நோ 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 நோ. எப்படி சொல்லணும்னு சொல்றேன். கல்யாணமே ஆகலைன்னாலும் பரவாயில்ல, ஒத்த ஆளா நான் சிங்கிளா இருந்தாலும் காலத்துக்கு நான் இருப்பேனே ஒழிய, இந்த பக்கம் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவிசுவாசி என்ன செய்யாத, மனம் முடிக்காத அப்படின்னா. அவிசுவாசி திருமணம் பண்ணாத. ஒரு மாட்டை கழுதியோட சேர்த்து என்ன செய்ய முடியாது, ஓட்டம் பூட்ட முடியாது. ஒரு நுகத்தடியில போய் ஒரு மாட்டோட போய் மாட்டை தான் பூட்ட முடியும். மாட்டை போய் கழுதையெல்லாம் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த சகோதரன் என்ன சொல்லிட்டு வந்தார், என்ன சொல்லிட்டு போனார்னா, இல்லை பிரதர், நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் மனைவியை நான் என்ன செஞ்சிருவேன், நான் ஆதாயப்படுத்தி என்ன செஞ்சிருவேன், சர்ச்சுக்கு அழைச்சிட்டு வந்துடுவேன் பிரதர்ன்னு சொல்லிட்டு போனார்ல, போயிட்டார். இது வரைக்கும் என்ன செய்யல, இது வரைக்கும் நான் திரும்பி வந்த பாடில்லை. எங்கேயாவது சமீபத்தில் ஒரு சில இடங்களில் நான் பார்த்தேன், எப்படி இருக்குன்னு லைஃப் அப்படின்னு. சமயத்தில் அப்படியே அழுவார், ஒன்றும் பேசாமல் அழுவார். சரி ரைட்டு, கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பிள்ளைகள் ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் திரும்பி வரலாமே அப்படின்னா, திரும்பி வரலான்னு சொல்லிட்டு நான் எச்சரிக்கிறேன், அதாவது பிரயத்தனம் எடுக்கிறேன். என் மனைவி என்ன எச்சரித்தா அப்படின்னா, இந்த பாருங்க, நீங்கள் என்ன ரோமன் கத்தோலிக்கில் தான் என்ன நீங்கள் என்ன செஞ்சீங்க, கல்யாணம் பண்ணீங்க. நீங்கள் சபைக்கு போனீங்கன்னா நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். இப்போ அடுத்தது யார் வந்துட்டாப்ப? முதல்ல கல்யாணத்துக்கு முன்னால் யார் நின்னது? இவருடைய அப்பா. நீங்கள் எதில் என்ன பண்ணி, எதில் கல்யாணம் பண்ணீங்க? என்ன நீங்கள் ரோமனில் தானே பண்ணீங்க, கடைசி வரைக்கும் அதுலேயே நீங்கள் நிற்கணும். நீங்கள் ஏதாவது சபை கிபா அப்படிங்கிற மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா, நான் எங்கள் அப்பா பிள்ளைகளை வச்சு நான் அப்பாட்டு போயிடுவேன். இவர்களுக்கெல்லாம் சிருஷ்டிகரை தொழுது சேவிக்காமல் யாரை தொழுது சேவிக்கிறார்கள்? சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார்கள். தேவனை பார்க்கிலும் கிறிஸ்துவை பார்க்கிலும் அந்த இடத்துல ஒரு விசுவாசம் ஒன்று இருக்கு. பிரதர், நீங்க அன்னைக்கு தோத்து போயிட்டீங்க, இப்ப ஆண்டவர் உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கிறாரு. யூ மேக் எ டிசிஷன், பி போல்ட். நல்ல ஒரு டிசிஷனா நீங்க வரலாம், ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போன இடத்துல அவரை பார்த்து, ஐயோ நம்மளோட வாலிப நாட்கள்ல எல்லா இடத்துலையும் சுத்தினவராச்சே, 2 வீலர்ல வந்தவராச்சே, பயணிச்சவராச்சே, அப்படியே ஒரு பாரத்தோடு எத்தனை ஆச்சு, மனைவி என்னாச்சு, பிள்ளைங்க ஏது என்ன எல்லாத்தையும் விசாரிச்சு அவளை முடிவு எடுங்க பிரதர். என்ன வாய்ப்பு இல்லை பிரதர் அப்படின்ட்டாரு. ஏன் அப்படின்னா, என் மனைவி நான் ஊருக்கு போயிடுவேன், இந்த சபைன்னா வந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கப்படாதீங்க. இதுதான் என்னது? இப்போ யாரெல்லாம் விக்கிரகம் சொல்லுங்க பார்ப்போம்.
ஒரு காலத்துல வாலிபனா இருந்த நாட்கள்ல யார் விக்கிரகம்? அப்பா விக்கிரகம். இப்ப யார் விக்கிரகம்? மனைவி விக்கிரகம், பிள்ளை விக்கிரகம். அருமையானவர்களே, சிருஷ்டிகரை நாம் தொழுது சேவிப்போம். சிருஷ்டியை அல்ல, உருவாக்கப்பட்டவரை அல்ல. சிலர் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிற அப்படின்னால் தேவன் அவர்களை என்ன செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னா ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கு. எதுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்குன்னா 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தங்கள் சரீரங்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பார். 24 சரீரங்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பார். 26ஆம் வசனம், தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். கீழே 28ஆம் வசனம் கடைசியில, தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எத்தனை ஒப்பு கொடுத்தார்? எதெல்லாம்? அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார், இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். யாரை சேவிக்கிறவர்கள்? சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிறவர்களை தேவன் என்ன செஞ்சிருவார்னா, ஓகே, காலத்துக்கு என்ன செய், இவங்களை தொழுது சேவி போ. அதோட சேர்த்து தேவன் என்னத்தையும் கொடுத்துட்றார், உன்னை இதுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுப்பார். அருமையானவர்களே, நிறைய பேருக்கு நம்ம என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, நம்ம சொல்றது கொஞ்சம் ஹார்டா தெரியுது அவர்களுக்கு. அது எப்படின்னா, இதுக்கு ரெடியான்னு பாத்துங்க. எதுக்கு ரெடியான்னு பாத்துங்க. ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு ரெடியாங்கிறது தெரிஞ்சுக்கணும். உங்களே நீங்க செக் பண்ணி பாருங்க, தேவன் உங்களை ஒப்பு கொடுத்துட்டாரான்னு பாருங்க. சிலர்லாம் தேவன் ஒப்பு கொடுத்துருவார். சாலமோனை ஒப்பு கொடுத்தார், அவன் தான் ஞானின்னு சொன்னான். தேவன் அவன் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை அவன் தொழுது சேவிக்க மாத்திரத்தில் தேவன் அவனை இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். எந்த அளவுக்கு இச்சைனா, 1000 ஸ்திரீகளை பார்த்தான் பாருங்க. 1000 ஸ்திரீகள், 1000 ஸ்திரீகளை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள புழு பூச்சி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கட்டிட்டு அழுவுடா. என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கட்டிட்டு அழு. அதை ஆராய்ச்சி பண்ண, இதை ஆராய்ச்சி பண்ண, புழு ஆராய்ச்சி பண்ண, பூச்சி ஆராய்ச்சி பண்ண, இதை ஆராய்ச்சி பண்ண, கட்டிட்டு அழு. தேவனுடைய வார்த்தை எங்க, தேவனுடைய ஆலயம் எங்க, தேவனுடைய ஜனங்கள் எங்க, தேவனுடைய ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டுட்டு எதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன்னா, வானத்தின் கீழே சூரியனுக்கு கீழே உள்ள எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு ஆராய்ச்சி பண்ணேன்னு. எல்லாம் பிஹெச்டி, எல்லாம் செக்ஸ்லயும் பிஹெச்டி, 1000 ஸ்திரீகளை பார்த்து அதுலயும் பிஹெச்டி. ஸோ விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் நம்ம என்ன செஞ்சிட வேண்டாம், விட வேண்டாம். அது மட்டும்தான் இல்லை, மனுஷர்கள் மட்டும்தான் இல்லை, நம்மளுடைய மனைவியோ அல்லது மனைவி ஐடல் ஆக்கிடக்கூடாது, நம்மளுடைய புருஷனை ஐடல் ஆக்கிடக்கூடாது, நம்மளுடைய பிள்ளைகளை ஐடல் ஆக்கிடக்கூடாது, விக்கிரகம் ஆக்கிடக்கூடாது. சிலர்லாம் பிள்ளைகளை அப்படியே சேவிக்கிறார்கள். சிலருடைய பிள்ளைகள் எல்லாம் சேவிக்கிறார்கள், சிருஷ்டியை சேவிக்கிறார்கள். நாம் கண்டிப்பா இருக்க வேண்டிய இடத்துல பிள்ளைகளிடத்துல கண்டிப்பா இருக்கணும். நாம் இங்க வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 29. நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமொழிகள் 29:15. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு என்னது? அருமையான சகோதரிகள், இந்த வார்த்தையை கையில இங்க நான் பார்க்கிறேன், எவ்வளவு பிள்ளைகளை வச்சிருக்கீங்க பாருங்க, சிறு சிறு பிள்ளைகளை கையில வச்சிருக்கீங்க. அவருடைய இஷ்டத்துக்கு மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. உங்களுடைய பிள்ளைகளை நாளைக்கு நீங்க கர்த்தருக்குள்ளாக நீங்க வளர்க்கணும், ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு பிள்ளையா வளரணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், அருமையான, ஏன் அப்படின்னா தாய் அப்படின்னு போட்டிருக்கு.
கவனிங்க, கவனிங்க. அந்த வார்த்தையை பார்க்கீங்களா? 15ஆம் வசனத்துல, உங்களுடைய பிள்ளைகளை என்ன ஆக்கிடக்கூடாது? விக்கிரகம் ஆக்கக்கூடாது. பிள்ளைகளை விக்கிரகம் ஆக்கிடாதீங்க. வேதம் என்ன சொல்லுது? தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு என்னது? வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். இப்ப சமீபமாய் ஒரு நம்ம சிஎஃப்சி சர்ச்சில் உள்ளது சபையிலிருந்து சபைக்கு வெளியேறினதான ஒரு சகோதரனை, அவர் சகோதரன் கூட சொல்ல மாட்டேன், ஒரு பின்வாங்கினதான ஒரு விசுவாசியை, பின்வாங்கி போன, ஆவியில மரித்து போன ஒரு விசுவாசியை நான் அறிவேன். இப்ப ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு விரோதமா எழுந்துச்சு நிக்கிறான், கோரா மாதிரி ஒரு இடத்துல. ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கும் மூப்பர்களுக்கும் அதிகாரத்துக்கு எகெயின்ஸ்டா எதுல நிக்கிறான் அப்படின்னா, கோரானுடைய ஸ்பிரிட். முன்னால கோரானா நமக்கு என்னன்னு தெரியாது. இப்ப இந்த நாட்கள் ஒரு நவீனமான ஒரு கோராவை இந்த நாட்களில் நான் பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அந்த பையனுடைய அவனுடைய குழந்தையினுடைய வர்த்தமானத்தை என்னன்னு சொல்றேன், குழந்தையினுடைய வர்த்தமானம் இந்த வார்த்தை தான், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை. எப்படி அப்படின்னா, சாப்பாடு தட்டில் சாதம் போட்டு குழம்பு ஊத்துறாங்கன்னு வச்சுங்க, அதுல கடுகு இருந்துச்சுன்னா கடுகு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல யார்கிட்ட? அம்மாட்ட. கடுகு போடக்கூடாதுன்னு. சரி, ஏண்டா தம்பி அதுக்காக சத்தம் போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து வருவார், கடுகெல்லாம் பொறுக்குவார். கடுகு பொறுக்குனாப்பா, மௌனே கோவப்படாத கண்ணு, நான் கடுகெல்லாம் எடுத்துறேன்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடுகா எப்படி இருந்துக்கணும், சாப்பிட்ற கடுகு சாப்பிட்ற, நீனு சாப்பிடு. அப்பயே முடிச்சிருக்கணும்ல கதையை. உனக்கு என்ன பண்ணுது அது? இந்த கடுகு என்ன பண்ணுது? சாப்பிடு. விட்டாச்சு, எடுத்து கொடுக்குறாரு. அந்த வயசுல சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அண்ணன், அந்த பையனுடைய அண்ணன், அப்பா சின்ன வயசுல பிரதர் இவன் கடுகுக்காக அம்மாட்ட மூஞ்ச முறைப்பான், அப்பா உட்காந்து கடுகு எடுப்பாங்க பிரதர். இன்னைக்கு சச் எ ரிபல், முரட்டாட்டம்னாலும் முரட்டாட்டம். இன்னைக்கு எங்க விட்டுச்சு? 2 வயசுல விட்டாச்சு. ஜாக்கிரதை. இப்ப வாசித்தா உங்களுக்கு தெரியும். என்ன 29 என்ன போட்டு சொல்லுங்க பாப்போம். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட. இப்ப அந்த பிள்ளை யாருக்கு வெக்கத்தை அவமானத்தை யார் கொண்டு வந்தாச்சு? இன்னைக்கு தாய்க்கு, தகப்பனுக்கு, வீட்டாருக்கு இன்னைக்கு என்ன செஞ்சாச்சுன்னா ஒரு வெக்கத்தையும் அவமானத்தையும் நீ கொண்டு வந்தாச்சு. அப்ப நாம என்ன செய்யணும்? அவங்களுடைய இஷ்டத்தை 25 வயசுல நீங்க எடுக்கிறது கிடையாது. எத்தனை வயசுல சொல்லுங்க? 2 வயசுல நீங்க எடுத்துடணும் அந்த இஷ்டத்தை. நோ 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 நோ. பிள்ளையை நாம் சேவிக்க கூடாதுங்க. நாம் ஆரம்பத்தில் வாசிச்சல, நீ என்னை பார்க்கல உன் குமாரரை என்ன செய்வானேன்? மதிப்பானேன். என்னை பார்க்கல உன் குமாரரை நீ மதிப்பானே. உன் பிள்ளை நீ மதிப்பியா? என்ன காட்டிலும் பிள்ளைகளுடைய இஷ்டம் கிடையாது. இதான் சாப்பிடணும், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் போடுற. பிள்ளைகளுக்கு லைக் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு ஒரு லைக் இருக்கலாம், ஒரு விருப்பம் இருக்கலாம், அதை சொல்லலாம். முடியாதுன்னா முடியாது. இப்ப இவ்வளவுதான். அது எனக்கு இந்த ஷூ வேணும், எனக்கு இல்லப்பா இந்த ஷூலாம் வாங்கி கொடுக்க முடியாது, இந்த ஷூ தான் எனக்கு. இன்னைக்கு இந்த மொபைல் வேணும். நோ +2 வரைக்கும் உனக்கு மொபைல் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொபைல் வச்சிருக்கான், எல்லாரும் மொபைலும் வச்சிருக்காங்க, மொபைல் வச்சிருக்கான், அவன் வச்சுட்டு போறான். நான் எப்படி வளர்க்கணும்? தேவன் நான்ல கணக்கு கொடுக்கணும். நான் தேவனை பார்க்கல உன்னை நான் அதிகமா மதிக்க முடியாது கண்ணே. உனக்கு நான் எல்லாம் கரெக்டா உன்னை செய்யறேன். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இல்லை ஃபோன் எல்லாம் மொபைல்லாம் ஆதியிலேருந்து வந்ததா? எல்லாம் இடையில வந்து கண்ணு. உனக்கு தேவையில்லை. 12 வயசு முடிச்சதுக்கு அப்புறம் 12வது முடிச்சுட்டு வெளியில போறியா?
உனக்கு என்னென்ன மொபைல் யோசிக்கிற? இப்ப அந்த 9, 10, 12வதுக்குலாம் மொபைல் கிடையாது. நோ. இஷ்டம், உன் இஷ்டம்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. அப்படின்னா முக்க விட்டுருங்கிற. சோறு திங்கலையா, பசி பட்டினியா கிடக்கட்டும், ஜெயிக்க விட்டுறாதீங்க. அவர்களை ஜெயிக்க விட்டுறக்கூடாது, தன் இஷ்டத்துக்கு விட்டுறக்கூடாது. நோ நகிகை, அது இந்த வீட்டில் வேலைக்கு ஆகாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். பரமபிதா எப்படி, பரமபிதாவை இயேசு சித்தரிச்சு காமிக்கிறார் பாருங்க, பிதாவினுடைய பிக்சரை காமிக்கிறார் பாருங்க. லூக்கா 15ல நான் பொதுவாக லூக்கா 15ல் உள்ள பிதாவை ரொம்ப இரக்கம் உள்ள பிதா, அவன் கேட்ட மாத்திரத்தில் எல்லாத்தையும் என்ன செஞ்சு கொடுத்தாரு சொல்லுவான், அவன் பிரித்து கொடுத்தாரு. அவன் தூரம் போயிட்டான், எல்லாத்தையும் ஆட்டங்காளி எல்லாம் படுதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மௌனேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஓடி பிடிச்சி என்ன செஞ்சார், அவனை சேர்த்துக்கிட்டார். பா அன்புள்ள தகப்பன்பா, இரக்கம்ல. இது ஒரு சைடு. தேவனுடைய கண்டிப்பையும் பார், தேவனுடைய தயவையும் பார். கண்டிப்பும் அதே புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதே லூக்கா 15ல தேவனுடைய கண்டிப்பு என்னங்கிறது காமிக்கிறார் பாருங்க இயேசு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். பெற்றோர், இந்த வார்த்தை பெற்றோர் எடுக்கட்டும். தேவனை பார்க்கிலும் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட வேண்டாம், பிள்ளைகளை விக்கிரகம் ஆக்கிட வேண்டாம், அவருடைய இஷ்டத்துக்கு விட்டுறாதீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். அந்த ஓமையில அந்த மூத்த குமாரனுடைய வாயின் வார்த்தையிலிருந்து தான் பிதாவுடைய சிவியரிட்டி, அவருடைய கண்டிப்பு என்னன்னு தெரியுது பாருங்க. 29ஆம் வசனம். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இத்தனை வருஷமா நான் உங்க வீட்டில் இருந்து நான் வேலை செஞ்சிருக்கேன், ஒரு காலம் உங்களுடைய கற்பனை நான் மீறாது இருந்தும், see the word, என் ஃப்ரெண்ட்ஸோட என்னவா இருக்கும்படிக்கு, ஜாலியா இருக்கும்படிக்கு, என் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஜாலியா இருக்கும்படிக்கு நீங்க ஒரு காலம் எனக்கு நீங்க என்ன செய்யல, அந்த ஆட்டுக்குட்டிங்கிறத எடுத்துடணும். நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க பண்ற அத்தனையும் அதுல போட்டுடணும். நீங்க என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் பாண்டிச்சேரி போகணும்னு இருக்கேன். எங்க போகணுமா? பாண்டிச்சேரி. எல்லாம் பாண்டிச்சேரி. வண்டின்னா ஊர் அவுட் வண்டி. அந்த வண்டியெல்லாம் இப்படி எல்லாம் சாதாரண வண்டியா இருக்காது. பாத்துறீங்களா? இப்படி இருக்கும் பாத்தீங்களா? நீங்க பின்னாலெல்லாம் உட்கார முடியாது. 1.5 லட்சம் 2 லட்சம் அந்த வண்டி வாங்கி கொடுத்துருப்பாங்க. பெத்த தாய் அந்த வண்டியில போய் என்ன செய்ய முடியாது சொல்லுங்க அப்போ, போடா அப்படிம்பா. இதுல நான் ஏறலன்றுவாங்க. எத்தனை அம்மாக்கள் இனி உட்காருங்கம்மா அப்படின்னா, அது என்ன அப்படி காலை போட்டுக்கிட்டா உட்கார முடியும்? போடா, வாங்கியிருக்கான் பாரு, போ நீ நடந்து வரப்போ, இதுலாம் ஏறல என்னால முடியாதுன்றாங்க. 1.25 லட்சம் ரூபா மாவன் கேட்டிருக்கான், அப்பா வாங்கி கொடுக்குறாரு பாரு, அப்பா அம்மா செலவு பண்றாங்க பாரு, வாழ்ந்துரும் குடும்பம். இஷ்டம். 2 வயசுல கடுகுல விட்டது, 2 வயசுல கடுகுல விட்டது இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு என்ன வேணுங்கிறான், எனக்கு பைக் வேணுதான் வேணுங்கிறான். நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் போகணும். அவங்க அப்பா என்ன செய்யல சொல்லுங்க பாப்போம்? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் போகக்கூடாது, இஷ்டத்துக்குலாம் போகக்கூடாதுன்ட்டார். என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படிக்கு நீர் ஒரு காலமும் நீ எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்ன செய்யல, கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுக்கல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? டாடி எப்படிப்பட்ட டாடியா இருந்திருக்காரு சொல்லுங்க? கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கிறார். உங்க டாடி ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, முறுமுறுக்காதீங்க. மற்ற பிள்ளைகள்லாம் ஜாலியா இருக்காங்க, நம்ம ஜாலியா இருக்க முடியல. நோ நோ நோ, யூ ஆர் சேஃப்டி. நல்ல தேவன் உங்களை பாதுகாப்பு வளையத்தில் வச்சிருக்காருன்னு அர்த்தம். அவங்க இஷ்டத்துக்கு நீங்க விட்டுறக்கூடாது. விக்கிரகம், தேவனை பார்க்கிலும் நாம் வேற ஒரு முக்கியத்துவம் நாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்னது? அதான் விக்கிரகம். அதுதான் சிருஷ்டியை தொழுது சேவித்தல். அவர்களுக்கு தேவன் என்ன வச்சிருக்காருன்னா, ரோமர் 3 அவர்களுக்கு உண்டான அதனுடைய கான்சிக்வன்சஸ், அவங்க என்ன அறுக்கணுங்கிறதை தேவன் என்ன செஞ்சிருவார், வச்சிருக்காரு பாருங்க. 1 அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பார், இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுப்பார், கேடா தகாதவைகளை செய்யும்படிக்கு ஒப்பு கொடுத்துருவார்.
சேவிச்சிட வேண்டாம். இந்த டேஞ்சர் இருக்கு. தேவனுடைய மகிமைக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் இந்த கான்செக்வன்சஸ் நாம் ஃபேஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக சிருஷ்டிகளை என்ன செய்ய வேண்டாம்? தொழுது சேவிக்க வேண்டாம். தேவன் இருக்கிற இடத்துல வேற யாரும் வந்துடக்கூடாது. சிலருக்கு வேலை, சிலருக்கு என்னவா இருக்கும்? விக்கிரகம். சிலருக்கு வேலையா இருக்கும். ஏன் இங்க உள்ளதான அருமையான சகோதரனை குறித்து இயேசுராஜ் பிரதரே ஒரு தடவை ஒரு ஆலோசனை கேட்டார் என்கிட்ட. பிரதர், சண்டே நான் செய்கிறது என்னுடைய சிக்கன் பிஸ்னஸ், சிக்கன் ஸ்டால், மட்டன் ஸ்டால், இந்த மாதிரி வேலை எனக்கு சண்டே எனக்கு பாதிப்பாரு. சண்டே அன்னைக்கு நான் டோட்டலாகவே என்ன செய்ய போகிறேன்? நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. க்ளோஸ் பண்ணணும், நீங்கள் போகாதீங்க. யாராவது உங்கள் பிரதர் தானே யாரோ சொன்னாங்க. யார் பார்க்குறாருன்னு அவர் பார்க்கட்டும். நீங்கள் இன்னொரு இங்கே ஆலங்குளத்தில் இங்கே உள்ள சேஸ்ராஜ் பிரதர் இதே மட்டன் ஸ்டால், சிக்கன் ஸ்டாலுக்கு இங்கே ஒருத்தர் கேட்டார். சவுத்தில், இந்த நார்த்தில் அந்த சைடில் ஒரு பிரதர் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அவருக்கு சிக்கன் ஸ்டால் அப்படின்னா அன்னைக்கு தான் மணி என்ன ஆகும் சொல்லுங்க அப்போ? எத்தனை இன்கம் வரும் அன்னைக்கு? டபுள் இன்கம் வரும் அன்னைக்கு. டபுள் இன்கம் வரும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். அவர்களுக்கு தேவனா அல்லது பிஸ்னஸா அப்படின்னா, சிலருக்குலாம் பிஸ்னஸ் தான் காட், சிலருக்கு பிஸ்னஸ் தான் காட். இங்க பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். அதாவது விருந்து சாலைக்கு கூப்பிட்டாங்க பாருங்க. விருந்து வேளையில் எல்லாரும் ஊழியக்காரன் நினைச்சு வாருங்கள் என்று சொல்ல சொன்னான். அவர்கள் எல்லாரும் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், நான் வயலுக்கு போகணும், வயலை பார்க்கணும்ட்டு போயிட்டான். தேவனுடைய விருந்து சாலையா அல்லது வயலா அப்படின்னா அவன் எதுக்கு ஓட்டு போட்டான்? ஐ வில் vote ஃபார் வயல். எனக்கு வயல் தான் முக்கியம். எதுக்கு வரல? தேவனுடைய விருந்து சாலைக்கு வரல. இன்னொரு மனுஷனுக்கு, அவன் 5 ஏர் மாடு கொண்டேன், நான் மாட்டை பார்க்கணும், என்னால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா. இன்னொரு மனுஷன், நான் இப்போதான் ரீசெண்டாக என்ன செஞ்சிருக்கேன், நான் கல்யாணம் பண்ணிக்க 1 வாரம் தான் இருக்கு, நான் ஹனிமூன் போகணும், என்னால் முடியாது அப்படின்னா. அப்பதான் இந்த 3 காரியத்தையும் அவர் இந்த காரியத்தை ஒரு ஓமையாய் அவர் காரியத்தை சொல்லி தான் சீஷத்துவத்தினுடைய நிபந்தனைகளை சொல்றார். யாதொருவன் என் பின்பற்ற விரும்பி என்னிடத்தில் வந்தானால் முதல்ல அவனுடைய சொந்த பந்தத்தை என்ன செய்யட்டும்? வெறுக்கட்டும். அவனுடைய உடைமைகளை அவன் என்ன செய்யட்டும்? வெறுக்கட்டும். தன்னுடைய ஜீவனை வெறுத்து, தன்னுடைய சுயத்தை வெறுத்து, என்னை சிலுவை எடுத்து என்னை பின் செல்லட்டும். சீஷத்துக்கு கண்டிஷனை லூக்கா 14 ஆண்டவர் சொன்னார். அப்ப இங்க நான் வாசிக்கிறோம், காடா அல்லது பிஸ்னஸா அப்படின்னா சிலருக்கு எது முக்கியம் கிடையாது. தேவன் என்ன சொல்லுவார்? நீ என்னை பார்க்கிலும் நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற? உன்னுடைய வேலைக்கு, உன்னுடைய சம்பாத்தியத்துக்கு, உன்னுடைய பொருளுக்கு. அருமையானவர்களே, அப்படின்னா அது என்ன ஆயிடும் அப்படின்னா அதுவே நமக்கு அழிவாயிடும். அதுவே நமக்கு என்ன ஆயிடும்? அழிவாயிடும். ஜாக்கிரதை. அதை விக்கிரகமாக்க வேண்டாம். நம்மளுடைய வேலையை பொருளாசையாகிய விக்கிரகாராதனை, அப்படிதானே வேதம் சொல்லுது. எது விக்கிரகாராதனை? பொருளாசையாகிய விக்கிரகாராதனை. இன்னைக்கு வெளியில் உள்ளதான விக்கிரகங்களை நாம் வழிபடலை. ஆனால் அதுக்கு பதிலாக இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தொழுது கொள்வதற்கு வேறொரு விக்கிரகத்தை இன்னைக்கு பிசாசு வச்சிருக்கான். என்னது? பொருளாசை. பொருள் பிரச்சனை இல்லை, பொருளாசை. ஞாயிற்றுக்கிழமை என்ன பார்க்கணும் சொல்லுங்க? காசு பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமையும் காசு பார்க்கணும். இன்னொரு வார்த்தையை பார்ப்போம். ஆமோஸ் புஸ்தகம், ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம். 4 விஷயங்களை பேசணும்னு நினைச்சேன். எதே வண்டி நவுறல, ஒண்ணுலே வண்டி நவுறல. அப்ப ஆவியானவர் என்ன பாரப்படுத்துறாரு? காத்து எப்பக்கம் வீசுதோ அப்படியே வீசிட்டோம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம். யோனாவுக்கு ஒபதியாவுக்கு முன்னால, யோவேலுக்கு பின்னால ஒபதியாவுக்கு முன்னால ஆமோஸ் புஸ்தகம்
8ஆம் அதிகாரம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலர்களை குறித்து கர்த்தர் ஒரு சார்ஜ் அவர்களை என்ன சொன்னார் பாருங்களேன். பக்கம் 1069வது பக்கம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் மரக்காலை குறைத்து, அவர்கள் வச்சிருக்கிறதான மரக்கால், படிக்கற்கள் தராசெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். ஒரு மரக்காங்கிறது எத்தனை இது வரும், லிட்டர் மாதிரி வரும், 4 படி. அந்த மரக்காலை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, மரக்கால சைஸை குறைச்சிட்டாங்க. அடுத்தது சேக்கல் நிறையை என்னவாக்கி, அதிகமாக்கி. அடுத்தது கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சத்துக்கு கொள்ளும்படிக்கும் தானியத்தினுடைய எதை விற்கும்படி, பதர், கலப்படம். இன்னைக்கு கலப்படம் வேத சொல்லல, என்னைக்கே கலப்படம். இஸ்ரவேலர்களுடைய காலத்துக்குள்ளே இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தானியத்தோட எதை கலந்து விட்டாச்சு, பதற கலந்தாச்சு. இன்னும் சிலர்லாம் இருக்காங்க பிசினஸ்ல, எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் என்ன செய்யறது, விற்கிறது. எல்லாம் காசாக்கணும், எல்லாம் பணமாக்கணும். அடுத்தது 6ஆம் வசனம், நாங்கள் தானியத்தின் பண்டக சாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாள் எப்போது முடியும். அதாவது ஓய்வு நாள் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அதாவது இந்த மட்டன் ஸ்டால், சிக்கன் ஸ்டால் வியாபாரிங்க இருக்கான்னு வச்சுங்க. வியாபாரிகள், ஐயோ சண்டே தான் என்ன ஆகும், நல்லா காசு பார்க்குற நாள் வந்துச்சுரா, எது ஓய்வு நாள் வந்துச்சு, சரி கடை என்ன செய், இழுத்து சாத்துன்னு சொல்லிட்டு கடையை சாத்துறது. எது வேண்டா விருப்போட கடையை சாத்துறது. எப்ப அந்த ஓய்வு நாள் என்ன செய்யும், முடியும், என்ன பார்க்கலாம், காசு பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. தேவன் வச்சிருக்காரு பாருங்களேன். 11ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. அருமையானவர்களே, தேவனுடைய விருந்து சாலையை ஒரு காலம் அசட்ட செய்திராதீங்க. தேவனுடைய சமூகம், தேவனுடைய விருந்து சாலை ஒரு காலம் என்ன செய்ய வேண்டாம், அசட்ட செஞ்சிட வேண்டாம். தேவன் 6 நாள் கொடுத்து மனுஷனுக்கு 7வது நாள் ஓய்ந்திருக்கான்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய சமூகத்துக்கு முதலிடம் கொடுப்போம். அன்னைக்கு காசு பார்க்கணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் எப்படி ஆகுங்கிறது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க 11ஆம் வசனத்துல. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், அது ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்கு? ஓய்வு நாள் என்ன செஞ்சவங்களுக்கு, அசட்டை செய்தவர்களுக்கு, விருந்து சாலை அசட்டை செய்தவர்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, வீட்டுல பைபிள் இருக்கும், ஆனால் கர்த்தருடைய வசனம் கிடைக்காது. வீட்டுல பைபிள் இருக்கும், எக்கச்சக்கமான பைபிள் வச்சிருக்கலாம், அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தருடைய வசனம் பஞ்சம். இப்ப நான் என்ன செய்யறதே தெரியாது. ஆண்டவரே, இந்த கிரிட்டிக்கலான ஜங்ஷன்ல நான் வலதுபுறம் சாயறதா, நான் இடதுபுறம் செய்யறதா, ஒன்னு செய்யறதா, நான் செய்ய வேண்டாமா அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை அந்த சமயத்தில் என்ன செய்யாது, கிடைக்காது. பிள்ளைகளை எப்படி நடத்துறது தெரியாது, இந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்றது தெரியாது, கர்த்தருடைய வசனம் கிடைக்காது. ஏன்? நாட்கள் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தை பார்க்கிலும், கர்த்தருடைய ஜனங்களோடு கூட நாம் ஐக்கியப்படுறதை பார்க்கிலும் நமக்கு எதுதான் முக்கியமா இருந்துச்சு அப்படின்னா, பணம், பிசினஸ். சோ இப்படிப்பட்ட பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை வேண்டாம். அடுத்தது, மனுஷர்களை என்ன செஞ்சிட வேண்டாம், நாம் விக்கிரகம் ஆக்கிட வேண்டாம், அவர்களை நாம் தொழுது சேவிக்க வேண்டாம், அவர்கள் விக்கிரக ஆராதனை ஆனது போல நாம் என்ன செய்ய வேண்டாம், நாம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆகாது இருப்போம். அடுத்தது வேற என்ன போட்டிருக்கு, அடுத்த 2வது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க. 4 காரியம் சொன்னோம். என்னது? வேசித்தனத்துக்கு நாம் என்ன செய்வோம், விலகி இருப்போம். அருமையானவர்கள், இந்த நாட்கள் முழுவதும் எல்லாத்திலும் என்ன இடத்துல கேட்டா, வேசித்தனத்தினுடைய ஸ்பிரிட் அப்படியே எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லாம் வேசித்தனத்தினுடைய ஆவி.
கணவன் திருமணமான தன்னுடைய மனைவிக்கு செய்கிற துரோகம், திருமணமானவர்கள் தங்களுடைய மனைவிக்கு செய்கிற துரோகம், ஆவியில செய்கிற துரோகம், கண்களால் இச்சிக்கிற துரோகம், ஆபாசத்துக்கு அடிமையானவர்கள், ஆபாச காட்சியிலே அடிமைப்பட்டவர்கள்லாம் உண்டு. வேசித்தனத்தினுடைய ஆவி இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இன்னைக்கு இருக்கு. நீ அதன் மத்தியில தகப்பனே இந்த ஆவிக்கு என்னை விளக்குங்க விளக்குங்க, விலகி ஓடட்டும் விலகி ஓடட்டும் விலகி ஓடட்டும். ஜாக்கிரதை. ஒரு ஸ்திரீயை கண்களோடு கூட பிடிக்காதீங்க. அருமையான வாலிபர்கள், அருமையான சகோதரர்கள், புருஷர்கள், ஒரு ஸ்திரீயானவளை என்ன செய்யாதீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கண்ணோட கண்ணா வச்சு பிடிக்காதீங்க. கண்களை விளக்குங்க. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. வேசித்தனத்தினுடைய ஆவி இன்னைக்கு வேலைஸ்தலத்துல எல்லாம் இன்னைக்கு வேசித்தனத்தினுடைய ஆவி, மனைவிக்கு துரோகம் செய்கிறவர்கள், தன்னுடைய ஆப்போசிட் செக்ஸோட கூட என்ன செஞ்சுட்டு இருக்கிறவர்கள், ஜோக் அடிக்கிறவர்கள், அளவலாவுகிறவர்கள், நேரத்தை அதிகமாய் அளவலாவுகிறவர்கள். மனைவியிடத்துல ஜோக் அடிச்சிருப்பாங்களான்னு கேட்டா மனைவியிடத்துல ஒரு ஜோக் இருக்காது. மனைவியிடத்துல ஸ்பெண்ட் பண்ணுவாரான்னு கேட்டா வேலைஸ்தலத்தில் உள்ள ஆப்போசிட் செக்ஸோட கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுகிறவர்கள், துரோகிகள். வேசித்தனத்தினுடைய ஆவி இன்னைக்கு எல்லா இடங்களையும் வாலிப பிள்ளைகள் தங்கி இருக்கிறதான ஹாஸ்டல்ஸ்ல, ரூம்ஸ்ல வேசித்தனத்தினுடைய ஆவி. என்னுடைய பையன் ஒரு முறை, என்னுடைய பையன்களில் ஒரு பையன் அப்படி சாட்சி சொன்னான். காலேஜ் போயிட்டு வந்துட்டு ஏதோ பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு யூத்தா, அவன் அங்கே லோக்கல் ஸ்தல சபையில் அவன் யூத்தா இருந்த நாட்களில், யூத்தை கைட் பண்ணிட்டு இருந்த நாட்களில் அவன் சொன்ன சாட்சியை நானும் கேட்டேன். காலேஜில், முக்கியமான ஒரு காலேஜ், அந்த காலேஜில் டேடி ஃபர்ஸ்ட் 2 பெஞ்சு தான் டேடி சேஃப்ட். ஃபர்ஸ்ட் 2 ரோ, ஃபர்ஸ்ட் 2 பெஞ்சு தான் டேடி சேஃப்டியான பெஞ்ச். அதுக்கு பின்னாலெல்லாம் ஏதோ எனக்கு என்னன்னு தெரியாம, ஏதோ ஸ்டாஃப் வரல, கிளாஸ் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு பார்க்குற ஒரு 3வது 4வது ரோவில் பின்னால எல்லாம் பசங்களாம் சேர்ந்து என்னமோ அப்போல்லாம் அந்த மொபைல் காலம், அதெல்லாம் மொபைல்லாம் உள்ளார வந்துகிட்டு இருக்கிற காலம், ஏதோ பார்த்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் அப்படி உள்ளார போறேன். போன உடனே அவங்க சொல்லிட்டாங்களாம், அவன் பையனுடைய பேரை சொல்லி, நீ வந்துடாத அப்படின்ட்டான். எப்படி நீ? அப்ப அவர்களுக்கு மத்தியிலே ஒண்ணு என்ன இருக்கு, உன்னுடைய காரியம் இங்க இல்ல, இது எங்க காரியம் அது. நோ நோ நோ, நீ வராத, நீ வராத. சரி வந்து உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் தெரிய வந்தது என்ன தெரிஞ்சுக்கிட்டான்னா, ஏன் என்ன வர வேணான்னு சொன்னாங்க, என்ன பார்த்தாங்க, ஏதாவது கிரிக்கெட்டா அதா இதா அப்படி. இல்ல அசுசியான காரியங்களை கல்லூரியில கிளாஸ்ல ஸ்டாஃப் வராதுக்கு முன்னால உட்காந்து எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கரை புரண்டு ஓடுது இந்த ஆவி. அருமையான வாலிப பிள்ளைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை நம்பி இந்த உலகத்துக்குள்ள பிள்ளைகளை நாங்கள் அனுப்புகிறோம், கரைபடாம சேஃப்டியா வரணும். நிறைய விஷப்பூச்சிகள் இருக்கு, ஹாஸ்டல்ஸ்ல நிறைய விஷப்பூச்சிகள் இருக்கு, கல்லூரிகள்ல நிறைய விஷப்பூச்சிகள் இருக்கு, பஸ் போக்குவரத்துல விஷப்பூச்சிகள் இருக்கு. என் பிள்ளைகள் சேதப்படக்கூடாது, எதுவும் கவ்விடக்கூடாது. ஒன்ஸ் உள்ளார பூந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எல்லாம் இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு வேசித்தனத்தினுடைய ஆவி. கர்த்தர் தான் நம்மளுடைய காக்கணும். பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து, இயேசுவே நான் ஆகாதவனாய் போயிடக்கூடாது. நம் மத்தியிலும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளும் அங்கெங்கும் நாம் சில விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படுறோம். உலகத்துக்குள்ள போய் அவிசுவாசியான பையனோட பொண்ணோட பழகி என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா மேரேஜ் முடிச்சிடுறாங்க. ரட்சிக்கப்பட்ட பையன், ஞானஸ்தானம் எடுத்த பையன் ஒரு சர்ச்சில் ஃப்ரீக்வெண்டா அத்தை பிள்ளை வீட்டுக்கு போயிருது, அத்தை வீட்டுக்கு. ரட்சிக்கப்படாத அத்தை. ஏன்னா அந்த அத்தை வீட்டில் என்ன இருக்கு அப்படின்னா
அத்தை பொண்ணு இருக்கா, அத்தை பொண்ணு லைசன்ஸ் தானே, லைசன்ஸ். அது என்ன லைசன்ஸ்? யார் வீட்டு பிள்ளை அது? உலகத்தார் உள்ள பிள்ளை இல்லை, கிடையாது. யார் இது? அத்தை பிள்ளை, மாமன் பிள்ளை. அத்தை வீட்டுக்கு போகிறான், மாமன் போகிறேன்னா அந்த பையன் நல்ல இபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கிற பர்மனெண்ட் சம்பளம். அத்தை அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி விட்டாங்க. அத்தையே லைசன்ஸ் தானே. அண்ணன் பையன், தாய் தகப்பன் எனக்கு இங்கே பரசியில் பார்த்தா அப்ஸ்கேண்டு. யாருடைய சம்மதத்தோடையே, அத்தை மாமாவோட சம்மதத்தோடையே கூட என்ன நடந்துருச்சு, ஒரு மேரேஜ் முடிஞ்சிருச்சு. சர்ச்சில் டிசிப்ளின் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் காரியங்களை எப்படிலாம் நம்ம காக்கிறோம், பார்க்குறோம், அதை என்னங்கிறது சில காரியங்களை நாம் நடவடிக்கை எடுக்கிறோம், சில விஷயங்களை எடுக்கிறோம். எப்படா இப்படி அப்படின்னா, எங்கேயோ ஆரம்பத்தில் என்ன நடந்திருக்கு, கவனம் செலுத்தல. ரட்சிக்கப்படாத உறவுகளை நீங்க வச்சுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? நோ 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 டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத வீட்டுக்குள்ள பிள்ளைகள் எல்லாம் அழைச்சிட்டு போகும்பொழுது சிலர்லாம் மே மாசம்லாம் லீவ், 1.5 மாசம் 2 மாசம் லீவ் வந்துச்சுன்னா போய் பட்டரை போட்டு உட்காந்துருவாங்க. அப்படியே குடும்ப சகிதமா உட்காந்து அப்படியே உட்காந்துருவாங்க. அதுக்குள்ளார பெரியவங்களுக்கு என்னன்னு தெரியும், இவங்க மட்டும் 1000 காரியங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. அது அப்படியே என்ன ஆயிடும்னா ஒரு ஸ்நேகம் ஆயிடும், ஒரு விருப்பம் ஆயிடும். சரி உனக்கு என்ன குறை, அத்தை பிள்ளை மாமா பிள்ளை போட அப்படின்ட்டுருவாங்க. அப்படிதான் வந்து நிக்குது. பிவேர் பிவேர் பிவேர், எச்சரிக்கையா இருங்க. ஆப்போசிட் செக்ஸோட கூட கேர்ஃபுல்லா இருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் யார் யாரெல்லாம் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுகிறார்களோ, நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், லிவிங் பைபிள்ல அந்த வசனத்தை முதல்ல இங்க இருக்கிறத வாசிப்போம். உங்களுக்கு லிவிங் பைபிள்ல இருந்து அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 31. அதாவது லேமுவேல்ங்கிறது ஒரு ராஜா. நான் நினைக்கிறேன் முதல் கிங், ஃபர்ஸ்ட் கிங், இஸ்ரவேலினுடைய முதல் சமஸ்தானத்தினுடைய முதல் ராஜா சவுல், 2வது ராஜா தாவீது, 3வது ராஜா 3, தாவீதுக்கு அடுத்தது சாலமோன். ஓகே, அப்படியே வருது. இந்த கிங் யார் அப்படின்னா ராஜாவாகிய லேமுவேல்ங்கிறதான ராஜாவினுடைய தாய் சாலமோனை குறித்து நல்லா கேள்விப்பட்டிருக்கா. அவன் எப்படி அழிஞ்சான், சாலமோன்கிறதான ராஜா ஞானத்துல கீர்த்தி பெற்றவன் எப்படி அழிஞ்சாங்கிறத லேமுவேல்ங்கிறதான ராஜாவினுடைய தாய் என்ன செஞ்சிருக்கா, அறிஞ்சதுனால தன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசம், என் மகனே கேள், என் புத்திரனே உன்னை நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன், ஜாக்கிரதை, நான் சொல்றதை கேளு. 3ஆம் வசனம், ஸ்திரீகளுக்கு உன் பெலனையும், முதல்ல ஒரு காரியத்தை சொல்லிட்டார், ஸ்திரீகளுக்கு உன் பெலனை கொடாதே. அப்ப இப்ப வாசிப்போமா? யூ ரீட் நவ், மைக்ல வாசிப்போம். Do not spend your time with women. என்னங்க தர்ம, நான் சவுண்டா வாசி, நான் டிரான்ஸ்லேஷன் பண்றேன். Do not spend your time with women. உன்னுடைய நேரத்தை ஸ்திரீகளோடு என்ன செய்யாதே, செலவிடாதே. நல்ல வேலைக்கு எங்களுக்கெல்லாம் எழுதல அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு இப்ப எப்படி எழுதிக்கணும் சொல்லுங்க பாப்போம். நீங்க தான் சொல்லணும், சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க சவுண்டா. Do not spend your time with men. ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, டயத்தை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஆப்போசிட் செக்ஸோட என்ன செய்யாதீங்க, டயத்தை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. Do not spend your time chatting. எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இருந்து, ஃபேஸ்புக்ல இருந்து, வாட்ஸ்அப்ல இருந்து என்னென்ன இருக்கோ சும்மா சக்க. டோன்ட் ஸ்பெண்ட். உங்களை அப்படியே பத்திரமா காத்துக்கணும். ஒரு கல்லூரிக்கு, திருச்சி பிஷப் கீப்பர் காலேஜுக்கு திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து ஒரு கேர்ள் கிளம்புறா.
+2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போய் பிஷப் கீப்பர் காலேஜுக்கு போகிறப்ப, அங்கிள் எனக்கா ஃபர்ஸ்ட் டே நான் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, நான் மறந்தாலும் சரி 3 இயர்ஸ் கழிச்சு வந்து என்கிட்ட சொல்லணும், என்ன அங்கிள் சொல்லணும் அப்படின்னு. 3 வருஷம் கழிச்சு முடிச்சுட்டு வரும்பொழுது, அங்கிள் எந்த ஆப்போசிட் செக்ஸோடையும் எந்த பாயோடையும் என்னுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாதபடிக்கு என்னோட வாலிபத்தை காத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கையில் வீட்டில் ஒரு ஆப்பிள் பழம் இருந்தது, இந்த ஆப்பிள் பழத்தை எடுத்து கொடுத்துட்டு, இந்த ஆப்பிள் பழத்தை என்ன செய்யக்கூடாது சொல்லுவாப்போம் அப்படின்னு. விளங்குதுங்களா நான் சொல்ற பாஷை? புரியுதா? 3 வருஷம் கழிச்சு இந்த ஆப்பிள் பழத்தை ஒரு கடி கூட என்ன செய்யாம தின்னாம கொடுக்கணும். கொடுப்பியா அப்படின்னு நான் சொல்லியிருந்திருக்கேங்க, எனக்கே தெரியல. 3 வருஷம் கழிச்சு, அங்கிள் நீங்க சொன்னீங்கல்ல ஆப்பிள் என்ன செய்யல, நான் கடிக்கல, நான் யாரோட என்ன செய்யல, நான் எனக்கு காத்துக்கிட்டேன். எனக்கு இந்த 3 வருஷத்துல இந்த கேர்ள்ஸ் எனக்கு வச்ச பட்ட பேரு பட்ரு, வெண்ணெய், நொய்யி, என்னென்ன இருக்குமோ எல்லாம் வச்சாங்கண்ணே. சரி, அதனால என்ன, நான் வாலிபத்தை காத்துக்கிட்டேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அப்படிப்பட்ட ஜென்ரேஷன். 2 வீலர்ல பின்னால ஏத்திட்டு போற ஜென்ரேஷன், இப்படி இப்படி கை போட்டுக்கிற ஜென்ரேஷன், கை கொடுக்கிற ஜென்ரேஷன். ஜாக்கிரதை. Do not spend your time with men or women. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்போ வாசிப்போம், நம்ம வாசிப்போம், யாராவது ஒருத்தர் வாசிங்க. அதுக்கு பதில் எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். 3ஆம் வசனத்துல இருக்கு. கரெக்டுங்களா? அங்க கேள்வி 10வது வசனத்துல, கேள்விக்கு பதில் எங்க இருக்கு? 3ஆம் வசனத்துல என்ன இருக்கு? உன்னுடைய வாலிப பிராயத்தில் உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய காரியத்தை, உன்னுடைய பலனை சகலத்தையும் ஸ்திரீகளிடத்தில், வாலிபர்களிடத்தில் செலவிடாதபடிக்கு கர்த்தரிடத்திலே செலவு பண்ணி உன் வாலிபத்தை காத்துக் கொள்கிறவன் எதை கண்டுபிடிச்சிருவான்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிச்சிருவான். பைபிள்ல தான் இருக்கு வசனம், அங்கதான் இருக்கு. அப்போ ஒரு குணசாலியான ஒரு பையன் வரணும், ஒரு குணசாலியான ஒரு பொண்ணு வரணும்னா, do not spend with opposite sex. இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் இன்னைக்கு அதான் இன்னைக்கு காரியம். இதை ஒட்டியே அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இப்ப பாருங்க, இந்த காரியத்தோடு நான் முடிக்க விரும்புறேன். 3வது காரியம் என்ன சொல்லுங்க பாப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாதிருப்பாயாக. அந்த வசனத்தை படிங்க பாப்போம். 1 கொரிந்தியர் 10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3வது காரியம். வேசித்தனத்துக்குடைய ஆவிக்கு விலகி ஓடுவோம். அவர்களில் சிலர் அழிக்கப்பட்டார்கள். நிச்சயம் பாம்பு தீண்டிடும், நிச்சயம் பாம்பு தீண்டும். கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிறவனை பாம்பு தீண்டும் அப்படின்னு வச்சுங்க. கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிறவரிடத்தில் பாம்பு தீண்டும். அது என்ன பரீட்சை அப்படின்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன ஒரு டெமோ சொல்றேன். இந்த டெமோக்காகவே அதை கொண்டு வந்தேன். மதுரையில் பிரதர் சுரேஷ் கொண்டு வந்தார். இது 2 காந்தம். இது என்னது? இது ஒரு காந்தம், இது ஒரு காந்தம். இந்த காந்தத்துக்கு எதிர் துருவங்கள் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல எதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று என்ன செய்யும்? இப்படி என்ன செஞ்சிடும் இருக்கும். அதே வந்து சவுத் ஒத்த துருவங்கள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யும்? எதிர்க்கும். அது என்ன செய்யாது? ஒட்ட இயற்கையா ஒட்டாது. வேணா நாம் வேணும்னு என்ன செய்யலாம்? இப்படி விலகும்ல, எங்கடி விலகுற அப்படி பிடிச்சி இழுத்துனா என்ன செய்யலாம்? இப்ப நான் காலேஜ் படிக்கிற நாட்கள்ல நான் பிசிக்ஸ் மேஜர்னு வச்சுங்களேன். நான் டிகிரியில் பிசிக்ஸ் மேஜர். பிசிக்ஸ் லேப்ல எங்களுக்கு நிறைய இந்த பார் மேக்னெட் இருக்கும். இல்லை இவ்வளோ பெருசு இருக்கும் பார் மேக்னெட். பாதி ப்ளூ கலர் அடிச்சு பாதி சிவப்பு கலர் அடிச்சு பார் மேக்னெட் இருக்கும். விளையாட்டு எங்களுக்குள்ள விளையாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மென் காலேஜ் தான். என்ன அப்படின்னா விளையாட்டு அப்படின்னா, இது ஒரு சட்ட காந்தம், இது ஒரு சட்ட காந்தத்தை யார் எவ்வளவு கிட்டக்க என்ன செய்றாங்க சொல்லுங்க. அதான் விளையாட்டு. எவ்வளவு கிட்டக்க கொண்டு வரணுமோ என்னது கொண்டு வரணும்.
ஒட்டினா என்னது? அவுட். சில பேர் என்ன செய்வாங்க, போடுவாங்க, சொல்லுங்க அப்போ நான் என்ன செய்யணும்? ஆனா வந்து கிட்டக்க வரணும்ல. யார் கிட்டக்க கொண்டு வந்து அவுட் ஆகாம இருக்கா, ஒட்டாம இருக்காங்களோ அவங்க தான் என்னது? ஃபர்ஸ்ட் பிரைஸ். எங்களுக்குள்ள விளையாட்டு. அந்த லேபுக்குள்ளார போனேன். ஒருத்தருமே ஜெயிச்சது கிடையாது. ஏன் சொல்லுங்க? அதாவது அவனுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, இதனுடைய டிராயிங் பவர் எவ்வளவு, இதனுடைய இழுப்பு சக்தி எவ்வளவு, இதனுடைய இழுப்பு சக்தி எவ்வளவுன்னு யாருக்கும் அவனுக்கு தெரியாது. ஆனா என்ன செய்யறது சொல்லுங்க பாப்போம். ஓ, நீ இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டியா, நீ இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டியா, இவ்வளவு கொண்டு வந்துட்டியா. நான் பாரு, நான் ஒன்ன காட்டில நான் இன்னும் கிட்டக்க போறேன் பாரு. நான் கிட்டக்க போவேன், அவுட் ஆக மாட்டேன். நான் சொல்ற பாஷை எல்லாம் புரியுதா? வேற பாஷை புரிஞ்சுங்க. இன்னுமே வேற ஒரு பாஷை புரிஞ்சுக்கணும். எவ்வளவு கிட்டக்க போவேன், ஆனா என்ன செய்ய மாட்டேன்? அவுட் ஆக மாட்டேன். ஒரு 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 போகக்கூடாத ஒரு வெப்சைட்டுக்குள்ளார, போகக்கூடாத ஒரு சேனலுக்குள்ளார போவேன். போயிட்டு எவ்வளவு கிட்டக்க போவேன், போயிட்டு என்ன ஆக மாட்டேன்? அவுட் ஆகாம நான் வெளியில வந்துருவேன். இவர்கள் தான் என்ன செய்யறவர்கள்? பரீட்சை. இவர்களை எல்லாரும் பாம்பு தீண்டும். அப்படி ஏன் அப்படின்னா, இப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனுஷன் கிட்டக வர 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 அவனுக்கு என்னன்னா, அதுல ஒரு அதுல ஒரு வேற மாதிரி சொல்றேன், அதுல ஒரு பிளஷர், தேர் இஸ் a pleasure. சிலர்லாம் இருக்காங்க, அப்படியே இருப்பாங்க, இப்படியே கொண்டு போவாங்க. வேசித்தனத்தினுடைய ஆவி, விபச்சாரத்தினுடைய ஆவி அப்படியே போறது. என்ன கவனிக்கிறீங்களா? அப்படியே வர்றது, அப்படியே வருது. அவுட்டான்னு கேட்டா அவுட் இல்ல, அப்படியே போறது. அப்படியே இவரோட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் தப்பு பண்ணல, நான் தொடல, பார்க்கல, போலே, ரொம்ப கில்லாடிங்க, அப்படியே வர்றது. இவர்களெல்லாம் கிறிஸ்துவ என்ன செய்கிறவர்கள்? பரீட்சை பார்க்கிறவர்கள். இவர்களெல்லாம் விழுவுறது என்ன சொல்லுங்க அப்போ? தன்னை இவன் தான் நிக்கிறேன்னு நினைக்கிறவன், இவன் தான் என்ன செய்யறேன்? நான் நின்றுவேங்கிறவன். பரீட்சை பாராதிருப்போமாக. எவ்வளவு விலகி இருக்க முடியுமோ விலகிருங்க. எது சேஃப்டி அப்படின்னா, எது சேஃப்டி? இதனுடைய பவர் எனக்கு என்னன்னு தெரியாது, இதனுடைய டிராயிங் பவரை விட இதனுடைய டிராயிங் பவர் என்ன கூட இருக்கலாம் சொல்லுங்க? அதிகமா இருக்கலாம். நான் இங்க இருக்கிற இடத்துல இருந்து என்ன செஞ்சலாம் அதை பிடிச்சு? தெரியாது இல்ல. ஆப்போசிட் செக்ஸனுடைய மனுஷர்கள் எப்படிப்பட்ட சுவாபம் உடையவர்கள் தெரியாது. ஸோ டேஞ்சர். ஆண்டவரே, நான் நிக்கிறேன்னு நினைக்க வேணாம், நான் விலகி எவ்வளவு தள்ளி இருக்கணுமோ அவன் தான் சேஃப்டி. நான் பரீட்சிக்க மாட்டேன். சிலர்லாம் அப்படியே ஓரமாவே இருந்து சில காரியங்களை நடப்பிக்கிறவர்கள், உண்மை இல்லாதவர்கள், பணத்துல அப்படியே உண்மை இல்லாதவர்கள், பாலியத்துக்கு எடுத்த இச்சையில, மோக இச்சையில உண்மை இல்லாதவர்கள், துரோகம் பண்ணுகிறவர்கள், உண்மை இல்லாதவர்கள், இவர்கள் எல்லாம் வேசித்தனத்தினுடைய ஆவி, பரீட்சை பார்க்கிறவர்கள். இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோமாக வேதம் சொல்லுது? என்னது? விலகி ஓடுங்கள், பரீட்சை பாராதிருங்கள், பாம்புகளால் தீண்டுபடாதிருங்கள். நிறைய பாம்புகள் இருக்கு, பாம்பு தீட்டுப்படுத்திடும். கர்த்தர் நம்ம யாவருக்கும் கிருபை செய்வராக. முறுமுறுக்காமல் இருப்போமாக. சிலர்லாம் முறுமுறுப்பை பாவமாவே என்ன செய்யறது இல்லை, எடுக்கிறது இல்லை. முறுமுறுப்புங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் சொசைட்டில அங்கீகரிச்சுக்கிட்டாங்க தெரியுமா? இவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. டோன்ட் யூ நோ அதெல்லாம் பாவமே கிடையாது தெரியுமா? திருடுறது, கொலை செய்யறது தான் இல்லது பாவம். முறுமுறுப்பெல்லாம் அதெல்லாம் காமன். அதெல்லாம் ஒரு பெரிய, தட்ஸ் நாட் சீரியஸ். உங்களுக்கு தெரியாதா? ரொம்ப லைட் ஆயிடுச்சு. இப்ப அப்படி யாருக்காவது நீங்க லைட் ஆயிடுச்சா முறுமுறுப்பு? இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் அழிஞ்சதே அதனாலதான், முறுமுறுப்புனாலதான். எனக்கு அருகாமையில ஒரு பிலிவரை நான் அறிவேன். ஒரு பிலிவரை நீண்ட வருஷத்து எங்களுக்கு அருகாமையில தான் குடியிருக்காங்க. பாட்டம் பூட்டம் காலத்திலிருந்து என்ன சொல்லுவாங்க, நல்ல பெண்டிகாஸ்டல். அப்படி பெண்டிகாஸ்டல்ங்கிறதுலே அப்படி என்ன இருப்பாங்க, அப்படி வருவாங்க.
பார்த்தா மிஷினரிகளுக்கு பணம் அனுப்புறது என்ன, அங்கே அனுப்புறது என்ன, இங்கே அனுப்புறது என்ன, காலை ஜெபம் என்ன, பாட்டு என்ன, அது என்ன, எல்லாம் இருக்கும். ஆனால் வாயில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ வீட்டு கொல்லையில் வந்து பக்தி, சண்டே, மிஷினரி காரியங்கள், ஜெபம், எப்போ பார்த்தாலும் செய்தி ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது செய்தி ஓடிக்கிட்டே இருக்கும், எல்லாம் இருக்கும். அவங்க வீட்டு கொல்லையில் ஏதோ 4 காய்கறி ஏதோ போட்டு வச்சுருக்காங்க போல இருக்கு. இது பக்கத்து வீட்டில் உள்ளதான கோழி வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சு விட்டுச்சு, எல்லாத்தையும் மேய்ஞ்சி பீறி விட்டுருச்சு. சனியம் பிடிச்ச கோழி. என்ன கோழி? இந்த கோழி பார்த்துருக்கீங்களா? என்ன பிடிச்ச கோழி? சனியம் பிடிச்ச கோழி. கோழி வளர்க்குறாங்களாம், கோழி. ஓ, உன்னை உருப்படியா வளர்க்க விடுதா? சனியம் பிடிச்ச கோழி. எல்லாத்தையும் பீறி போட்டுருச்சு, சனியம் பிடிச்ச கோழி. இங்க வந்தோடனே ஹல்லேலூயா, பக்கா டுபாக்கு. கரெக்டா? இப்ப அவர்களுக்கு என்னன்னே தெரியல. எதை திட்டுறோம்? கோழி என்ன கோழியா? சனியம் பிடிச்ச கோழி. கோழி வளர்க்குறாங்களாம், கோழி. அப்ப அந்த வீடு, இந்த வீடு, வாயில வர்றதெல்லாம் என்ன சொல்லுங்க? முறுமுறுப்பு, குறை சொல்லுதல். ஆனால் அவர்கள் தேவ பக்தின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நாம தான் என்னது? தேவ பக்தி. தேவ பக்தி எதுல அளக்கப்படும்? நாவல. நம்மளுடைய தேவ பக்தியை அளக்கிறது இதுதான். வயல வர்ற வார்த்தை எல்லாம். ஏன்னா ரோட்ல ஏதாவது ஒருத்தவங்க வந்துட்டான், குறுக்கு இருக்கு, எல்லாம் அறிவு விட்டவன், அறிவு விட்டவன், அறிவு விட்டவன், போறான் பார், அறிவு விட்டவன். வாயை திறந்தாலே என்னதான் சொல்லுங்க பார்ப்போம்? முறுமுறுப்பு, குறை சொல்லுதல், கம்ப்ளைனிங், பிளேமிங், மர்மரிங். நாம் இவர்களெல்லாம் ஆகாதவர்களாய் போனார்கள். கிறிஸ்துவை பார்க்கிலும் மேலாக நாம் எதை என்ன செஞ்சிட வேண்டாம்? மனுஷர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்துட வேண்டாம், மதிச்சிட வேண்டாம், காசு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலான விக்கிரகம் எது அப்படின்னா நம்முடைய சுயம். என்னங்க? எல்லாவற்றையும் மோசமான டேஞ்சரான விக்கிரகம் என்ன அப்படின்னா எது? சுயம். யாராவது நம்மளை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, ஒருத்தவங்களை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சுயம். ஒரு பிரதரை வந்து, பிரதர் 4வது சீட்ல உட்கார வேண்டாம், அந்த இடத்துல உட்கார, பின்னால உள்ளவங்க வந்து பேக்ல வர்றதுக்கு இடம் விட்டு உட்காரு, இங்க வாங்க இடம் இருக்கு அப்படின்னு சொன்னார். ஒரு அல்ல. ஏன் அப்படின்னா என்ன இருக்கிற இடத்த என்ன செஞ்சிட்டாங்க? இடத்த மாத்திட்டாங்க. இன்னொரு சகோதரி கரெக்டாக அவங்களுடைய எப்போ வந்தாலும் அந்த 3வது ரோ 4வது ரோவில் ஒரு சீட்டில் வந்து உட்காருவாங்க. ஏற்கனவே ஒரு சிஸ்டர் வந்து என்ன செஞ்சிட்டாங்க அந்த இடத்துல, அவங்களுக்கு தெரியாது. அவங்க சிஸ்டர் எழுந்திரிங்க அப்படின்னா, ஏன் சிஸ்டர் நான் வழக்கமாக உட்கார எழுந்திரிங்க, நான் பட்டா போட்டிருக்கேன்ல, தெரியாது. டோன்ட் யூ நோ? திருக்காட்டுப்பள்ளி சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த 3வது ரோவில் 4வது சீட்டு நான் பட்டா போட்டு வாங்கியிருக்கேன். எழுந்திரி. பட்டா 4வது ரோ. என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லுங்க பார்ப்போம்? அவங்களை எழுப்பி விட்டுறக்கூடாது, எழுப்பி விட்டு போகக்கூடாது. ஒரு சர்ச்சில் ஒரு பிரதர் சொல்றாரு, வெளியில ஒரு சிலர் நிக்கிறீங்கன்னு கேள்விப்படுறேன், வெளியில அந்த மீட்டிங்ல நான் இருக்கேன், ஒரு சிலர் வெளியில உட்காந்துருக்கீங்க, உள்ளார வாங்கன்றார். அவன் உடனே சொல்லி என்ன செய்யல, வரல. நான் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான் இப்படி பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவர் அறிவிப்பு கொடுக்குறாரு, அவர் சர்ச்சை அங்கே பார்த்து சொல்றாரு. அதனால அவர் வந்து உட்காந்தாரா உட்காரலன்னு எனக்கு என்னது தெரியல. நான் மறுபடியும் முடிச்சோன்னா கேட்டேன், அந்த மீட்டிங்கை முடிச்சதுக்கு அப்புறம், இப்போ நீங்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்தீங்களே, அந்த அறிவிப்புக்கு வெளியில உள்ளவங்க உங்க வார்த்தையை கேட்டு சப்மிட் பண்ணி, நீங்க புல்பிட்ல இருந்து நிக்கிற ஒரு வார்த்தை சொல்றீங்க, புல்பிட்ல இருந்து ஒரு வார்த்தை சொல்லி உள்ளார வர சொல்றீங்க, வந்து உட்காந்தாங்களான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக நான் சாப்பிட்ற நேரத்தில் கேட்டேன். இல்லை பிரதர்ட்டாங்க. ஓ வரலையா? அப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை, அப்போ எதுக்கு இந்த பீடத்தில் நின்று சொல்றது? அப்போ உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற மாதிரி அவங்க வந்து அசட்டை பண்ணுறாங்களா? யார் அதுன்னு தெரில.
அவங்கள கூப்பிடுங்க. அப்படி யார் நின்னாங்களோ அவங்க கூப்பிடுங்க. பிரதர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்களே, நீங்க உள்ளர நின்னீங்களா வெளியில நின்னீங்களா? ஆமா பிரதர் நின்னேன். உங்களை அறிவிப்பு கொடுத்தாங்களே அப்படின்னு. இல்ல பிரதர் இங்க சீட்டே இல்ல. எப்படிங்க? இங்க வந்து உட்கார்றதுக்கு என்ன இல்ல, சீட் இல்ல, எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு எல்லாம். அதனால நான் வெளியில நின்னேன். ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் உங்க இடத்துல நான் அந்த இடத்துல நின்றுருந்தேன்னா, நான் சீட் இல்ல, வந்து நான் முன்னால தரையில வந்து உட்காந்துக்குவேன். ஆமென். திஸ் இஸ் ஒபீடியன்ஸ். முதல்ல ஒபே பண்ண கத்துங்க. உள்ளார வாங்கன்னா வந்துடணும். நீங்க உங்களுக்கு அது நியாயமா பட்டிருக்கு. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க? நான் இல்ல பிரதர் நான் வந்து டிசோபே பண்ணல. நான் வந்து கீழ்ப்படியாமலாம் போல. நான் வந்து பார்த்தேன், என்னவே இல்ல. சேரே இல்ல அப்படின்னா. தேவனை தொழுது கொடுக்கிறதுக்கு சேர்ல தான் இருக்கணுமா? மூப்பர் சொல்றார், உள்ளார வந்து உட்காருங்கன்னு சொன்ன சீட்ல ஒண்ணுமே இல்லைன்னா, டப்புன்னு அங்கே என்ன செஞ்சிடலாம்? அப்படி உட்காந்துக்கலாம்னு உட்காந்துக்கலாம். அதான் ஒபீடியன்ஸ். அப்ப என்ன 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 செய்யப்படுத்தக்கூடாது? நான் என்ன செய்யப்படக்கூடாது சொல்லுங்க? சிறுமைப்படக்கூடாது. நான் சிறுமைப்படக்கூடாது. என் சுயம் சிறுமைப்படக்கூடாது அப்படிங்கிறவர்கள் தங்களுடைய சுயத்தை விக்கிரகமாக என்ன செய்கிறார்கள்? ஆராதிக்கிறார்கள். சுயமே ஒரு விக்கிரகமா இருக்கலாம். சுய கௌரவமே என்னவா இருக்கலாம்? ஆராதிக்கலாம். தங்களே தொழுது சேவிக்கிறவர்கள். வேசி மார்க்கத்துக்கு நாம் விலகி இருப்போம். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுவோம். கர்த்தரை பரீட்சை பாராது இருப்போமாக. நம்முடைய வாயில தேவ பக்தி உள்ள வார்த்தைகள் வரட்டும். முறுமுறுக்காமல் இருப்போமாக. நாம் கண்களை மூடுவோம். சகோதரர் யோவான் அவர்கள் முன்னால வரட்டும். முன்னால வந்து நம்மளை பிரேயர்ல நம்மளை லீட் பண்ணட்டும்.